Hello friends, welcome to Sparkos channel. இன்னைக்கு நம்ம வீடியோல TNA 2024 கவுன்சிலிங்ல பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்னெல்லாம் மற்ற சேனல்ஸ் தவறுகள் பண்ணிட்டு இருக்காங்க, என்னெல்லாம் ஸ்கேம் நடந்துட்டு இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்க போறோம். நான் ஒரு 4 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வீடியோக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் அனாலிசிஸ். இந்த ரேங்க் லிஸ்ட் வரத்துக்கு முன்னாடி ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லா சேனல்ஸுமே. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா காலேஜ் பிளேஸ்மெண்ட், முக்கியமா பிளேஸ்மெண்ட், அதை பத்தி டீட்டெயிலாக சொல்றேன். தேர்ட் காலேஜ் கைடன்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ், இப்போ எல்லாருமே அதுதான் வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் ஃபோர்த் ஒன் பர்டிகுலர் காலேஜை பத்தி ரிப்பீட்டடா பேசிட்டு இருக்குது. இது 4 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கட் ஆஃப் அனாலிசிஸ். எதனால நான் சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ்ன்றது நம்ம எல்லாருக்கும் ரிசல்ட் வந்திருக்கும். இதை இப்போ கட் ஆஃப் லாஸ்ட் இயரை வச்சு இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அவங்களோட அனாலிசிஸ் இருந்திருக்கும். இந்த அனாலிசிஸ் ஆக்சுவலாக எப்படி பண்ணுவாங்கன்றது பார்த்தீங்கன்னா, உங்களோட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மார்க் வச்சு தான் நம்ம கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவோம். அதனால லாஸ்ட் இயர்ல எவ்வளவு பேர் சென்டம் எடுத்திருக்காங்க, இந்த வருஷம் எவ்வளவு பேர் சென்டம் எடுத்திருக்காங்க, இதை நம்ம முக்கியமாக மேக்ஸை மேஜரா கால்குலேட் பண்ணுவாங்க. மேக்ஸை நம்ம முக்கியமாக பார்க்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் நம்ம பார்த்து கால்குலேட் பண்ணலாம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்க் வச்சு நம்ம மேக்ஸிமம் சொல்லிடலாம். நிறைய பேர் ஓகே நிறைய மார்க் வந்திருக்கு, சென்டம் வந்திருக்குன்ட்டு இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சில சேனல்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாசிட்டிவா பேசணும், ஹோப் கொடுக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவுமே அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசினா மட்டுமே அவங்களே தான் ரிப்பீட்டடா பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களதான் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பிடிக்கும், பேரண்ட்ஸ்க்கும் சரி. அவங்களுக்கு பாசிட்டிவா பேசினாதான் அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும்ன்ற மாதிரி அவங்க கிட்டே தான் போவாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம பொய்யான இன்ஃபர்மேஷனை ஒரு பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம பாசிட்டிவிட்டியை கொடுக்கணுன்றதுக்காக பொய்யான இன்ஃபர்மேஷனை சொன்னதுனால இப்போ என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, இப்போ அந்த சில பேர் கம்மியா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அதிகமானதுனால ஒரு பதட்டம் என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த 2 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இது கண்டிப்பா ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். இதனால பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெரிய பயத்தோட இருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் என்ன பண்ணலாம், ஏன்னா நம்ம தேவையில்லாம ஒரு பாசிட்டிவா பேசுறோம்ன்ற பேர்ல பொய்யான இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுனால இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட எவ்வளவு ப்ரெஷர் அவங்களுக்கும் இருக்கும். இதெல்லாம் தவிர்க்கணும். முதல் விஷயம், நம்மளுக்கு ப்ரெடிக்ஷன்ற வார்த்தை யூஸ் பண்ணணும் அனாலிசிஸ்க்கு பதில். அனாலிசிஸ்னா கரெக்டா ஓரளவுக்கு அது இருக்கணும். ப்ரெடிக்ஷன்னா நடக்கலாம், நடக்காம போகலாம், இந்த மாதிரி பண்ணலாம். இது கண்டிப்பா குறையும்ன்ற மாதிரி நிறைய பேர் சொன்னதுனால இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. இதுதான் உண்மையான விஷயம். செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலேஜ் பிளேஸ்மெண்ட். இந்த காலேஜ் பிளேஸ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே காலேஜ் ஜாயின் பண்றது, இந்த சிஎஸ்சி, ஐடி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எடுக்கிறதே பாத்தீங்கன்னா ஜாபுக்கு போகணும், வேலைக்கு போகணும். அதனாலதான் நிறைய பேர் நல்ல காலேஜ்ன்றதை சூஸ் பண்றதே பாத்தீங்கன்னா, அந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குமா, இதுதான் முதல் கேள்வி பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நிறைய சேனல்ஸ்ல சில காலேஜ்ல அந்த பிளேஸ்மெண்ட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோன்றது தெரியாம ஒரு பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பர்சன்டேஜ் எப்படி நம்ம பார்க்கலான்றது பாத்தீங்கன்னா, நீங்க அந்த காலேஜோட அபிஷியல் வெப்சைட்டுக்கு போனாலே பார்க்கலாம். நான் முக்கியமான விஷயம் இன்னொன்னு சொல்ல வரேன். இப்போ அனாலிசிஸ்ன்றது நீங்க மத்தவங்க கிட்ட கேட்காம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்ன்றத சொல்லி கொடுத்தாலே போதும். ஏன்னா நீங்க அனாலிசிஸ் பண்ணி சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு எப்படி அனாலிசிஸ் பண்ணணும்ன்றது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்களே அனலைஸ் பண்ணி அவங்களே சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு எந்த ஒரு கைடன்ஸுமே இல்லாம நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்ப இருக்க பிரச்சனையே அதுதான். அனாலிசிஸ் பெற்ற வீடியோ பாக்குறாங்க. எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் வீடியோஸ் மட்டும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்களே தவிர அது எப்படி அனலைஸ் பண்றாங்க, நம்ம எப்படி பண்ணலாம்ன்ற விஷயமே யாரும் சொல்றது இல்லை. அவங்களும் யார்ட்டையும் கேட்கறதும் இல்லை. இதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக்கா இருக்கு. நம்மளும் ஜஸ்ட் முன்னாடி சொல்லியிருந்தோம், கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போது, ஏன்னா சென்டம் அதிகமா இருக்குன்ற மாதிரி முன்னாடியே நம்ம சேனலையும் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த காலேஜ் பிளேஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அந்த பெர்சன்டேஜ் வெப்சைட்ல இருக்கும். அந்த பிளேஸ்மெண்ட் எப்படின்னா, அந்த காலேஜ்ல எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, எவ்வளவு பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க, எந்த பேக்கேஜ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க, அந்த காலேஜ்ல படிச்சவங்க ஹையஸ்ட் பேக்கேஜ் யார் ஹையஸ்ட் பேக்கேஜ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க, அண்ட் லோவஸ்ட் பேக்கேஜ் என்ன, ஆவரேஜ் பேக்கேஜ் என்ன, இது முதல் 3 விஷயம் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இதுதான் பிளேஸ்மெண்ட். ஒரு காலேஜோட பிளேஸ்மெண்ட்னா இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிளேஸ்மெண்ட்டை பத்தி பேசலாம். இது எல்லாமே அந்த காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட்லயே அவங்களே போட்டிருப்பாங்க, என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இதுல நிறைய காலேஜ் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இருந்தாலும் அதை பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் இவ்வளவு இருக்கு, இந்த கம்பெனிஸ்லாம் வராங்கன்றது ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். இது இல்லாம பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜே தெரியாம இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நிறைய பேர் சில காலேஜஸை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த காலேஜோட உண்மையான பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் நம்ம டைரக்டா வெப்சைட்ல போய் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பியும் சொல்றேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க சிஐடி காலேஜ் பார்க்க போறீங்க சென்னையிலனா,
நீங்க சிஐடி சென்னைன்னு போட்டீங்கன்னா அந்த காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்குள்ள போயிட்டு நீங்க வந்து அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட், பிளேஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா என்ன கம்பெனிஸ் வந்திருக்கு, எவ்வளவு பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா காலேஜஸ்க்குமே இருக்கு. இதனால நீங்க டைரக்டாவே போய் அனலைசிஸ் பண்ணுங்கன்றத நான் முக்கியமா சொல்ல விரும்புறேன். இந்த பிளேஸ்மெண்ட் ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே வந்து இந்த ஜாப்ன்ற விஷயத்துக்கு தான் பாக்குறாங்க. இதுவும் வந்து சில விஷயங்கள் தப்பா நடந்துட்டு இருக்கு. அண்ட் 3வது விஷயம், முக்கியமான விஷயம், இப்ப சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ், அது வந்து காலேஜ் கைடன்ஸ்னு சொல்லலாம். இப்ப இந்த சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ்ல என்ன பிரச்சனை வருதுன்றது பாத்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங்ன்றது ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் நீங்க பண்ணணும். அதை தவிர்த்து வந்து நீங்க இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து பண்றதுன்றது அது தேவையே இல்லாத விஷயம். ஏன்னா இவ்வளவு பேர் யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம், இவ்வளவு சேனல்ஸ்ல இருந்து இவ்வளவு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். இதை பார்த்தும் நீங்க வந்து காலேஜஸ் இன்னும் ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ண முடியலைன்னா இந்த கைடன்ஸ் வந்து தேவையில்லை. நீங்க அந்த வீடியோஸை பார்த்ததே போதுன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இதை தாண்டி அவ்வளோ பெரிய விஷயம் சாய்ஸ் ஃபில்லிங்ல கிடையாது. ரொம்ப ஏன்னா வந்து கவர்மெண்ட் வந்து வில்லேஜ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் பண்ணுவாங்கன்ற தெரிஞ்சுதான் ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்ன்றது ஜஸ்ட் அந்த காலேஜோட கோட், காலேஜ் கோட், அதுக்கப்புறம் காலேஜ் நேம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜோட நீங்க என்ன பிரான்ச் எடுக்க போறீங்க, இவ்வளவுதான் இருக்கும். ஸோ நீங்களே வந்து ஈஸியா பண்ணிக்க முடியும். நீங்க வந்து மற்றவங்க கிட்ட கொடுக்கறதுனால, மற்ற சேனல்ஸ் கிட்டயோ மற்ற கைடன்ஸ் கொடுக்குறவங்க கிட்டயே கொடுக்கறதுனால என்ன ப்ராப்ளம் வருதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் வந்து வேலைக்கு வச்சுப்பாங்க. இந்த மாதிரி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்குன்னே அவங்க வேலைக்கு வந்து ஒரு 3-4 பேரை வந்து வச்சிருக்காங்க. அவங்களே டைரக்டா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்களா யூடியூப்ல பேசுறவங்களேன்னு கேட்டீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய வரும் என்கொயரிஸ். அவங்கள அதனால ஒரு 3-4 பேர் அவங்களும் வந்து வேலைக்கு வச்சிருக்கனால அவங்களுக்கு உங்களோட நீங்க எந்த மாதிரியான காலேஜஸ் எதிர்பார்க்குறீங்க, உங்களோட இப்போ வந்து நீங்க எந்த ரீஜன்ல எதிர்பார்க்குறீங்க, சென்னையா இல்லை கோயம்புத்தூரா, இந்த மாதிரிலாம் வந்து கேட்காமையே டைரக்டா பண்றதுனால பல பிரச்சனைகள் இருக்கும். முக்கியமா இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதை வந்து யாருக்குமே கொடுக்காதீங்க. நான் ஆல்ரெடி பல வாட்டி வீடியோல சொல்லியிருக்கேன். என்னோட பழைய வீடியோஸ்ல போய் பார்த்தீங்கன்னாலும் நீங்க தெரிஞ்சிருக்கும். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்றத இந்த கைடன்ஸ் கிட்ட கொடுக்குறவங்க கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும்ன்றதை நீங்களே செலக்ட் பண்ண முடியாம வேற யாரும் நீங்க எந்த காலேஜ்ல படிக்கணும்ன்றத நிர்ணயம் செய்யறாங்க. இதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும்ன்றத நீங்க தான் முடிவு செய்யணும். நீங்க 4 வருஷம் படிக்க போறீங்க. ஆனா வந்து வேற ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்னால அவங்க வந்து சில காலேஜஸ்க்காக வந்து அவங்க அந்த காலேஜஸ் செலக்ட் பண்ணிடுறாங்க. நீங்க அங்க போய் படிக்கிறதா இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து யார்கிட்டயும் கொடுக்காம, யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்காம சஜஷன்ஸ் கேட்குறீங்களா, தப்பே கிடையாது. நானும் அதுதான் ஆல்ரெடி பல வாட்டி சொல்லியிருக்கேன். நீங்க வந்து சஜஷன்ஸ் கேளுங்க, நாங்க சொல்றோம். கைடன்ஸ்னா ஜஸ்ட் சஜஷன். கைடன்ஸ்னா உங்ககிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வாங்கி நாங்க பண்ணுவோமா, கிடையாது. யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா எப்ப பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க பக்கத்துலயே அவங்க இருக்கணும். யார் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றாங்களோ அவங்க உங்க பக்கத்துல உட்காந்துட்டு நீங்க என்ன காலேஜஸ் எல்லாம் கேட்குறீங்க உங்ககிட்ட கேட்டு பண்றதுதான். அதுதான் வந்து முறையா வந்து இந்த கைடன்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்க எங்கேயோ இருப்பீங்க, அவங்க எங்கேயோ இருப்பாங்க. நீங்க வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். நீங்க வந்து மற்ற காலேஜஸ் கிட்டே, இதுல வந்து காலேஜஸ் கிட்டயும் வந்து நிறைய பேர் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இருக்காங்க. டிஎன்ஏ யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அது யார்ட்டையுமே கொடுக்காதீங்க. நீங்களா வந்து பண்ணுங்க. பேரண்ட்ஸ் கிட்டயும் வந்து நீங்க கேட்டு எல்லாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்க. இதுதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ன்றது. இது வந்து மற்றவங்க கிட்ட கொடுத்து அதை காம்ப்ளெக்ஸா பண்ணி பல பிரச்சனைகள் ஆல்ரெடி போன வருஷங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லுவாங்க, எனக்கு இந்த காலேஜ் ஆனா இந்த காலேஜ் வந்து எனக்கு அலாட் ஆயிடுச்சு, நான் என்ன பண்றது, ஏன்னா அவங்க வந்து போட்டுட்டாங்க, எனக்கு என்கிட்ட கேட்காமே அவங்க வந்து செலக்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு. அதனால நான் சொல்றேன், திருப்பியும் நீங்க இதை பண்ணாதீங்க. 4வது முக்கியமான விஷயம், பர்டிகுலர் காலேஜ். நான் சொல்லி இந்த மாதிரி சில காலேஜோட நேம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே இன்ஜினியரிங்ன்றது 400 காலேஜஸ் இருக்கு. நம்ம 400 காலேஜஸை பத்தி மட்டுமே எல்லாருமே பேச முடியுமா? அவ்வளோ காலேஜஸை பத்தி கண்டிப்பா முடியாது. ஆனா ஒரு 100-200, ஆனா இந்த 20-30 காலேஜஸ் மட்டும்தான், இந்த 20-30 காலேஜஸோட நேம் மட்டும்தான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க அந்த எந்த சேனல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, அந்த 20-30 காலேஜஸ் நேம்ஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பின்னாடியும் சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அதை தாண்டி காலேஜஸே இல்லையா. இன்ஜினியரிங்க்கு பல காலேஜஸ் இருக்கு. அதுல நல்ல காலேஜஸே நிறையவே இருக்கு, ஆவரேஜான காலேஜஸ். ஏன்னா இப்ப எல்லா காலேஜுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளும் டெவலப் ஆகணும்ன்ற மாதிரி தான் நிறைய காலேஜஸ் இருக்காங்க. நிறைய காலேஜஸ் இப்ப டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. நான் வந்து இப்போ ஒரு காலேஜஸ் எனக்கு தெரிஞ்ச காலேஜ் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி நிறைய காலேஜஸ் வந்து ஒவ்வொரு சிட்டிலையும், இது சென்னையில நான் சொல்றேன், கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி நிறைய காலேஜஸ்ல அவங்க டெவலப் ஆகணும்ன்ற மாதிரி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அந்த காலேஜை ஃபோக்கஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. இது கம்மியான கட் ஆஃப்க்கும் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கம்மியான கட் ஆஃப்க்கும் இந்த மாதிரி டெவலப் ஆகிற காலேஜஸ் இருக்கு. ஏன் டெவலப் ஆகிற காலேஜஸ்ல ஜாயின் பண்ணுன்றா, இப்போ கம்மியான கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் டாப் காலேஜ்ல, ஆல்ரெடி டெவலப் ஆன காலேஜ்ல ஜாயின் பண்ண முடியாது. ஆனா இப்ப டெவலப் ஆகிட்டு
பண்ணிட்டு இருக்க காலேஜில் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்களும் அதில் சேர்ந்து டெவலப் ஆவீங்க. இது ஒரே ஒரு பாயிண்ட் தான், வேற எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வந்து நீங்களே வந்து அந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயோ அவங்ககிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது யாரும் வந்து யூடியூப்ல கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி டெவலப் ஆகிற காலேஜஸ்ன்றது நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது இந்த மாதிரியான விஷயங்கள். அதனால நீங்க இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல காலேஜஸ் எடுக்க போறீங்களா, அந்த காலேஜ் நீங்க ஏதாவது ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டீங்கன்னா ஜென்யூனா அந்த காலேஜை பத்தின ரிவ்யூ வந்து சொல்லுவாங்க. அதனால நீங்க டைரக்டா அந்த மாதிரி வந்து பேசி நீங்க காலேஜஸை டிசைட் பண்ணுங்கன்ற விஷயத்தையும் நான் முன்னாடியே சொல்ல வரேன். நான் சாய்ஸ் ஃபில்லிங் இப்போ ஸ்டார்ட் ஆக போது, அதனால தான் இந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்கேன். இது நான் வந்து அப்சர்வ் பண்ண விஷயங்களே இந்த 4 பாயிண்ட் இருக்கு. நான் அப்சர்வ் பண்ணாம நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம், மேபி அது தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்து தோணிருக்கு, மற்றவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்றது நீங்களும் தோணுச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும், நான் இதுல நிறைய சொல்லியிருப்பேன். அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்ன்றத பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளே சொல்லணும்ன்றது அதை கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோஸாக நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்கிறேன்ல டெவலப் ஆகிற காலேஜஸ் எப்படின்றதையும் நானும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் கேட்டும் அந்த டெவலப் ஆகிற காலேஜஸையும் நான் கேட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்குலாம் இதை கண்டிப்பாக அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப அவங்களும் வந்து நிறைய இப்போ டவுட் நிறைய இருக்குது. நம்ம வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்கலாமா, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால் வந்து நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களோட டவுட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சால்வ் ஆகும். இது என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்றது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க.